வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபிநாத் ஆகியோருக்கிடையில் சந்திப்பு. பல தசாப்தங்களாக கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி ஆதிக்கம் செலுத்திய ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி முடிவுக்கு. இலங்கைக்கு தேவையான இறுதி சர்வதேச நாணய நிதிய திட்டமாக தற்போதைய திட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கீதா கோபிநாத் வலியுறுத்தல். எதிர்காலத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் தமிழ் பேசும் மக்களால் ஆளப்பட வேண்டும் என்பது தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு என சாணக்கியன் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபிநாத் தலைமையிலான தூதுக்குழுவை இன்று ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்தார். இலங்கை எதிர்கொண்ட நிதி நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான வழிகாட்டலுக்கும் தொடர்ந்து ஆதரவுக்கும் ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்தார். அமெரிக்காவினால் அண்மையில் விதிக்கப்பட்ட வரி மாற்றங்களை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இலங்கையின் மொத்த ஏற்றுமதியில் 25% அமெரிக்காவுக்கு நேரடியாக ஏற்றுமதி செய்யப்படுவதால் இவை ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் குறித்தும் விளக்கினார். மேலும் உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகளால் நாட்டில் உருவான சவால்களையும் அவை ஏற்படுத்தும் தாக்கங்கள் குறைப்பதற்காக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளையும் எடுத்துரைத்தார். ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தக உறவுகள், குறிப்பாக GSP+ வரிச்சலுகையின் மூலமாக இலங்கைக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. முதலீடுகளை அதிகரிக்க இலங்கை எடுத்துக்கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் மற்றும் முதலீட்டாளர்களிடையே நம்பிக்கையை வளர்க்கும் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். மக்களுக்கே மையமாக உள்ள தற்போதைய ஆட்சி அவர்களது தேவைகளுக்கு ஏற்ப நாட்டை முன்னேற்றும் நோக்கில் செயல்படுகிறது என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இந்த நிகழ்வில் பெறப்பட்ட வரவேற்புக்கு தமது நன்றியை தெரிவித்து கலாநிதி கீதா கோபிநாத் தேர்தல்களில் அரசாங்கத்திற்கு கிடைத்த வலுவான மக்கள் ஆதரவு மறுசீரமைப்புகளை முன்னெடுக்க முக்கிய ஒத்துழைப்பாக அமையும் என்று கூறியுள்ளார். பணவீக்க விகிதத்தில் ஏற்பட்ட கவனிக்கத்தக்க குறைவு சமீபத்திய ஆண்டுகளில் இலங்கை அடைந்துள்ள பொருளாதார முன்னேற்றம் மற்றும் நிர்வாக மறுசீரமைப்புகளில் காணப்படும் வளர்ச்சி குறித்து பாராட்டியவர் இந்த முன்னேற்றங்களை நிலைநிறுத்துவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். மேலும் இலங்கையின் மறுசீரமைப்பு முயற்சிகளில் IMF தொடரும் நம்பிக்கையான பங்காளியாக இருக்கும் என்றும் உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் தொழில் அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க, மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் நிதி செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன மற்றும் ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். பல ஆண்டுகளுக்கு பின்னர் கொழும்பு முக்கியமான அரசியல் மாற்றத்தை சந்தித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக உள்ள பிராய்கெலி பல்தாசர் கொழும்பு மாநகர சபையின் புதிய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதன் மூலம் பல தசாப்தங்களாக கொழும்பு மாநகராட்சியில் ஆதிக்கம் செலுத்திய ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது. ஒரு சமூக சேவகராகவும் முன்னாள் ஊடக தொகுப்பாளராகவும் அறியப்படும் பிராய்கெலி பல்தாசர் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் தலைமை அணியை வழிநடத்த தேர்ந்தெடுக்கப்பட்டார். 117 ஆசனங்கள் கொண்ட கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி 48 ஆசனங்களை கைப்பற்றிய நிலையில் எந்த கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை இல்லை என்பதால் மேயர் பதவிக்கான தேர்வு குழப்பமடைந்தது. இந்த நிலையில் சுயேட்சை உறுப்பினர்களின் ஆதரவோடு பிராய்கெலி பல்தாசர் 64 வாக்குகளை பெற்று மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் வரலாற்றில் 3வது முறையாக ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்தவர் அல்லாத ஒருவர் கொழும்பு மாநகர சபையின் மேயராக பதவியேற்றுள்ளார். இதற்கு முன்னர் இடதுசாரி கட்சியை சேர்ந்த NM பெரேரா 1950ஆம் ஆண்டு மற்றும் சுயேட்சை வேட்பாளராக இருந்த YS-M இமிடியாஸ் 2006ஆம் ஆண்டு மேயர்களாக பதவியேற்றமை குறிப்பிடத்தக்கது. இன்று காலை கொழும்பு மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பில் போது மேல் மாகாண உள்ளூராட்சித்துறை ஆணையாளர் தன்னிச்சையாக செயல்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தோல்வியடைந்த மேயர் வேட்பாளர் ரிசா சாரு குற்றம் சாட்டினார். ஆணையர் சாரங்கிகா ஜெயசுந்தர் ஒருதலைபட்சமாக செயல்பட்டு ரகசிய வாக்கெடுப்பை தேர்ந்தெடுப்பதன் மூலம் ஆளும் கட்சிக்கு ஒரு நன்மையை அளித்ததாக சாரு கூறியுள்ளார். ஆளும் கட்சியின் செல்வாக்கின் கீழ் அவர்கள் ரகசிய வாக்கெடுப்பை தேர்ந்தெடுக்க திட்டமிட்டிருப்பது தெளிவாக தெரிந்தது. எங்கள் ஆட்சேபனைகள் இருந்த போதிலும் ரகசிய அல்லது திறந்த வாக்கெடுப்பு மூலம் வாக்கெடுப்பு நடத்தப்படலாம் என்று ஆணையர் ஆரம்பத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். வாக்களிக்கும் அந்த முறையும் பெரும்பான்மையான கவுன்சிலர்களால் தீர்மானிக்கப்பட வேண்டும். இருப்பினும் இந்த முடிவு ரகசிய வாக்கெடுப்பு மூலமாக எடுக்கப்படும் என்று ஆணையர் சர்வாதிகார முறையில் அறிவித்திருந்தார். இதன் விளைவாக நாங்கள் ரகசிய வாக்கெடுப்பை தொடர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று கூறினார். தேசிய மக்கள் சக்தி பெலவத்தையில் உள்ள தங்கள் கட்சி தலைமையகத்தில் பல நாட்கள் இந்த விஷயத்தில் விவாதித்ததால் ரகசிய வாக்கெடுப்பு குறித்து குறிப்பிடப்பட்ட தருணத்தில் தங்கள் அணிக்குள் கவலைகள் எழுந்ததாக அவர் கூறியுள்ளார். இருப்பினும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் பிராய்கெலி பல்தாசரை வாழ்த்திய சாருக் நகரத்திற்கு சாதகமாக இருக்கும் திட்டங்களுக்கு அவர்களின் ஆதரவு கிடைக்கும் என்று கூறினார். எதிர்காலத்தில் மேயரின் நடத்தைகளை நாங்கள் கவனமாக கவனிப்போம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார். இலங்கைக்கு தேவையான இறுதி சர்வதேச நாணய நிதிய திட்டமாக தற்போது முன்னெடுக்கப்படும் திட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத் வலியுறுத்தியுள்ளார்.
சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை மேற்கொண்டு வரும் திட்டம் தற்போது இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக கூறிய அவர், இது இலங்கைக்கு தேவையான கடைசி திட்டமாக இருக்க வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியம் இலங்கையின் அனைத்து குடிமக்களும் எதிர்கால சந்ததியினருக்கும் நன்மை பயக்கும் நிலைத்த மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி பாதையை ஆதரிக்கும் உறுதியான பங்காளியாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியபடி இவ்வேளை இலங்கைக்கு வித்தியாசமானதாக அமைய வேண்டும் என்று தெரிவித்த அவர், இது இலங்கைக்கு தேவையான கடைசி நாணய நிதிய திட்டமாக மாற வேண்டும் என்றார். இலங்கை தற்போது கடைபிடிக்கும் வழித்தடம் தொடரப்படுமாயின் அந்த இலக்கு அடையக்கூடியது என்பதையும் நாங்கள் நம்புகிறோம் என்றும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை இலங்கை தற்போது மேற்கொண்டு வரும் சர்வதேச நாணய நிதியத்தின் நீட்டிக்கப்பட்ட கடன் வசதி திட்டம் நாட்டின் கடைசி இவ்வகை ஒப்பந்தமாக இருக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் தெரிவித்தார். இன்று காலை கொழும்பில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா ரோட் டு ரிகவரி டிபேட் அண்ட் கவர்னன்ஸ் என்னும் விசேட மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றியவர் இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத்தின் முன்னிலையில் இந்த கருத்தை வெளியிட்டார். 2028ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் கடனை அடைக்க தேவையான பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிதி ஸ்திரத்தன்மையை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை இலங்கைக்கு உடையதாகும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். எதிர்காலத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் தமிழ் பேசும் மக்களால் ஆளப்பட வேண்டும் என்பது இலங்கை தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு என்று அந்த கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்திருந்தார். ஏறாவூர் நகரசபை தெரிவை அவர் ஒரு சிறந்த முன்னுதாரணமாக கூறியிருந்தார். தமிழ் பேசும் சமூகங்களின் ஒற்றுமையை இந்த தேர்தல் பிரதிபலிக்கிறது என்றும் அது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அவர் கூறினார். தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களுக்கு இடையிலான இன நல்லிணக்கம் இந்த தேர்வின் மூலம் தெளிவாக காணப்படுகிறது. இதுபோன்ற ஒருமித்த நிலைமையை அடையும் நோக்கில் நாம் தொடர்ந்து செயலாற்றி வருகிறோம். அதனால்தான் எதிர்காலத்தில் தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் தமிழ் பேசும் மக்களை ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று தெரிவித்தார். ஏறாவூர் நகரசபையில் தவிசாளராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முகமது சாலை நலீம் 9 வாக்குகளின் ஆதரவோடு தெரிவு செய்யப்பட்டார். பிரதி தவிசாளராக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்து ஞானசேகரன் கஜேந்திரன் தெரிவு செய்யப்பட்டையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஏறாவூரில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் நிலையில் ஒரு தமிழரை பிரதி தவிசாளராக தெரிவு செய்ததற்கு முஸ்லிம் உறுப்பினர்கள் முழுமையான ஆதரவை வழங்கியிருப்பது தமிழ் முஸ்லிம் ஐக்கியத்திற்கான முக்கியமான எடுத்துக்காட்டு. அதே நேரத்தில் பிரதி தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டவர் தமிழர் என்ற காரணத்தினால் அவர் தமிழரசு கட்சியின் அல்லாத போதிலும் ஆதரவளித்ததையும் அவர் நினைவுபடுத்தினார். அதேவேளை பிள்ளையானின் கட்சியை சேர்ந்த 2 உறுப்பினர்கள் ஒருபுறம் தமிழராக இருந்தாலும் அவரை எதிர்த்து வாக்களித்ததையும் மக்கள் கவனிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் முஸ்லிம் சமூகத்துடனான ஒத்துழைப்பை விமர்சிக்கும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினரை கடந்த 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் முஸ்லிம் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தார்கள் என்று கூறினார். மூதூரில் 60% முஸ்லிம் மக்களை பெரும்பான்மையாக இருந்த போதிலும் ஒரு தமிழரை தவிசாளராக அவர்கள் முன்னிறுத்தி இருக்கிறார்கள். அதேபோல் யாழ்ப்பாணம் மாநகர சபையில் ஒரு முஸ்லிம் சகோதரியை நாங்கள் முன்மொழிந்துள்ளோம் என்றார். இந்த அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு தமிழ் பேசும் மக்களால் தமிழர் தாயகம் ஆளப்பட வேண்டும் என்பதே எங்களது எண்ணம். அதை செயல்படுத்தும் வகையில் நாம் முன்னேற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறோம் என்றும் சாணக்கியன் தெரிவித்தார். இதேவேளை தேசிய மக்கள் சக்தி பிள்ளையானுடன் இணையப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் இனி ஊழலை பற்றி பேச தகுதியற்றவர்களாகி விட்டார்கள் என்றும் அவர் கடுமையாக விமர்சித்திருந்தார். மன்னார் மாவட்டத்தில் உள்ளூர் சபைகள் அமைப்பை முன்னெடுக்க ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு தனிப்பட்ட கோரிக்கை விடுக்கப்படுகிறது என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் 4 உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிட்டு இலங்கை தமிழரசு கட்சி 3 சபைகளில் மிகுதி ஆசனங்களை பெற்றுள்ளது. தேர்தலுக்கு முன் அதிக ஆசனங்களை பெறும் கட்சிக்கு மற்ற கட்சி ஆதரவு தரும் என்று இணக்கப்பாடு ஏற்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் சில வட்டாரங்களில் வேட்பாளர்களை நிறுத்தாமல் செயற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாந்தை மேற்கு பிரதேச சபையில் தவிசாளர் பதவியை 2 வருடங்கள் வீதம் 2 கட்சிகளும் பகிர்ந்து கொள்ளும் வகையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த ஒப்பந்தத்திற்கு ஏற்ப தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே மக்கள் நலனுக்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிபந்தனையின்றி இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார்.